புனிதர் பிரான்சிஸ் ஒரு இத்தாலிய பிச்சைக்கார துறவி ஆவார். ரோமன் கத்தோலிக்க மினிம்ஸ் சபையின் நிறுவனரும் இவரே ஆவார். பெரும்பாலான சபைகளை நிறுவிய துறவியரைப் போலல்லாது இவர் குருத்துவ அருட்பொழிவு பெறாத துறவி ஆவார். இத்தாலியில் கலாப்ரியா என்னும் பகுதியில் பவோலா என்னுமிடத்தில் 1416ஆம் ஆண்டில் பிறந்தார். மிகவும் பக்தியுள்ள இவரது பெற்றோருக்கு திருமணமாகி சில காலம் குழந்தை பாக்கியம் இல்லாது போனதால் புனிதர் அசிசியின் பிரான்சிஸ் நோக்கி அவரது பரிந்துரைக்காக செபித்தனர். அதன் காரணமாய் பிறந்த முதல் குழந்தைக்கு புனிதரின் நினைவாக பிரான்சிஸ் என்றே பெயரிட்டனர். அதன் பிறகும் அவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தனர். பிரான்சிஸ் தொட்டில் குழந்தையாக இருக்கையில் ஒருமுறை அவரது கண்களில் ஏற்பட்ட வீக்கம் காரணமாக அவரது ஒரு கண்பார்வை அருகிப்போனது. அவர்கள் மீண்டும் புனிதர் அசிசியின் பிரான்சிஸ் அவர்களை நோக்கி வேண்டினர். இம்முறை குழந்தையின் கண்கள் குணமானதும் அப்புனிதரின் ஏதாவது ஒரு துறவு சபையில் வாழ்நாள் முழுதும் துறவு உடையில் வாழ விடுவதாக பிரமாணம் செய்தனர். அக்காலத்தில் இதுபோன்ற பிரமாணங்கள் வழக்கிலில்லாதது. குழந்தைக்கு உடனேயே கண்கள் குணமாயின. பிரான்சிஸின் ஆரம்ப காலத்திலேயே அவரிடம் புனிதரின் அசாதாரணமான அடையாளங்கள் தென்பட்டன. தமது 13வது வயதிலே தமது பெற்றோரின் பிரமாணத்திற்கேற்ப பிரான்சிஸ்கன் சபையின் பிரான்சிஸ்கன் ஓடா துறவு மடம் ஒன்றில் இணைந்தார். அங்கே செபம், தாழ்ச்சி, எளிமை போன்ற நல்லொழுக்கங்களை வெளிப்படுத்தினார். துறவு மடத்தில் ஒரு வருட காலத்தை பூர்த்தி செய்த பிரான்சிஸ் தமது பெற்றோருடன் ரோமிலுள்ள அசிசி மற்றும் சில வெவ்வேறு நகரங்களுக்கு புனித பயணம் மேற்கொண்டாள். அங்கிருந்து பவோலா திரும்பிய அவர் தமது தந்தையின் தோட்டத்திலிருந்த தனிமையான குகை ஒன்றில் வசிக்கத் தொடங்கினார். பின்னர் இத்தாலியின் தெற்கு கடற்கரை பகுதியில் மேலும் தனிமையான குகை ஒன்றினை கண்ட அவர் அங்கே சென்று வாழத் தொடங்கினார். அங்கே சுமார் 6 வருடங்கள் இருந்தார். 1435இல் அவரது 20 வயதுக்கு முன்னேயே 2 பேர் அவரை பின்பற்றுபவர்களாக வந்து அவருடன் தியானத்தில் இணைந்தனர். பிரான்சிஸ் அவர்கள் மூவருக்காகவும் சிறு சிறு அறைகள் மற்றும் ஒரு சிற்றாலயம் ஆகியன கட்டினார். இங்கனமாக இவர்களது தியான குழு தொடங்கியது. 1436இல் அவரும் அவரது சீடர்களான இருவரும் இணைந்து ஆரம்பித்த தியான குழு பின்னாளில் புனிதர் அசிசியின் பிரான்சிஸின் துறவிகள் என்றானது. 17 வருடங்களின் பின்னர் துறவியரின் எண்ணிக்கை கூடிப்போகவே பிரான்சிஸ் தமது துறவியர் சபைக்கான கோட்பாடுகளை எழுதுவதற்கு 1474இல் திருத்தந்தை 4ஆம் சிக்ஸ்தூஸ் அவர்கள் அனுமதி வழங்கினார். பின்னர் இவர்கள் தமது சபையின் பெயரை மினிம்ஸ் என்று மாற்றிக்கொண்டனர். இச்சபைக்கு திருத்தந்தை 6ஆம் அலெக்சாண்டர் அவர்களால் ஒப்புதல் வழங்கப்பட்டதன் பிறகு பிரான்சிஸ் கலாப்ரியா மற்றும் சிசிலி ஆகிய நகரங்களில் சிறிய சிறிய துறவு மடங்களை நிறுவினார். அவர் அருட்சகோதரியர்க்கான துறவு மடங்களையும் நிறுவினார். புனிதர் அசிசியின் பிரான்சிஸ் அவர்களை முன்னுதாரணமாகக் கொண்டு வாழ்பவர்களுக்காக 3ஆம் நிலை சபை ஒன்றினையும் நிறுவினார். பிரான்சிஸ் தவத்தை நேசித்தார். கண்ணெஞ்சரான பாவிகளை மனந்திருப்பினார். பிழை போன்ற கொள்ளை நோய்களை தடுத்தார். நோய்களை குணப்படுத்தினார். திருத்தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பிரான்ஸ் நாட்டுக்குச் சென்று அரசர் 10ஆம் லூயிஸை நல்ல மரணத்திற்கு தயாரித்தார். மரித்த அரசர் 10ஆம் லூயிஸின் பின்னர் முடி சூடிய அரசர் 8ஆம் சார்லஸ் பிரான்சிஸை பின்செல்பவராக இருந்தார். அவர் பிரான்சிஸை தம்முடன் வைத்துக்கொண்டார். ஆட்சியில் அவ்வப்போது தோன்றும் பிரச்சினைகளுக்கான ஆலோசனைகளை இவரிடம் பெற்றார். இந்த அரசர் மினிம்ஸ் சபைக்காக பிலிஸ்ஸிஸ் என்ற இடத்திலும் ரோம் நகரில் பிஞ்சியன் மலையிலும் துறவு மடங்களை கட்டினார். பிரான்சிஸ் பிரான்ஸ் நாட்டிலும் அநேகரை திருச்சபையின்பால் ஈர்த்தார். அரசர் 8ஆம் சார்லஸுக்கு பின்னர் 1498இல் பிரான்ஸ் நாட்டுக்கு முடி சூடிய அரசர் 12ஆம் லூயிஸும் பிரான்சிஸை பின்செல்பவராக இருந்தார். பிரான்சிஸ் இத்தாலிக்கு திரும்பிச் செல்ல விரும்பினார். ஆனால் அவரது ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் இழக்க விரும்பாத அரசர் அவரை திரும்பிச் செல்ல அனுமதிக்கவில்லை. தமது வாழ்வின் இறுதி 3 மாதங்களையும் தனிமையிலேயே கழித்த பிரான்சிஸ் 91 வயது நிரம்பிய ஒரு வாரகாலத்திலேயே தமது மரணத்துக்கான தயாரிப்புகளை தாமே மேற்கொண்டாள். 1507ஆம் ஆண்டின் பெரிய வியாழன் அன்று அவர் தமது துறவற சகாக்களை ஒன்று கூட்டினார்.